நாடாளுமன்றம் நாளை தொடங்க இருக்கும் நிலையில் பாஜக எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கருப்பு பணத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப் போவதாக தெரிவித்தார். தமது நடவடிக்கைகளால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கருப்பு பணத்தை ஒழிக்கும் பிரதமரின் நடவடிக்கைக்கு தங்கள் ஆதரவை அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் பரந்துபட்ட ஆதரவு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் நன்மையை கருதி தற்காலிக சிரமங்களை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயாராகிவிட்டதாகவும் மோடி தெரிவித்தார். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் காசியார்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் ஏழைகள் நிம்மதியாக உறங்குவதாக குறிப்பிட்டார். उसको जो मुसीबत हो रही है, तकलीफ हो रही है, उसकी मुझे भरपूर पीड़ा है मेरे भाइयों, बहुत पीड़ा है। मैं रात रात जग करके आपकी तकलीफ कम हो इसके लिए जितना भी मेरे से हो सकता है मैं कर रहा हूं, करता रहूंगा। கருப்பு பண விவகாரத்தில் இனி நேர்மையற்றவர்கள் எந்த வழியிலும் தப்ப முடியாது என்றும் மோடி திட்டவட்டமாக கூறினார். சாமானிய மக்களின் சிரமங்கள் தற்காலிகமானதுதான் என்று குறிப்பிட்ட அவர் இந்த சிரமத்தை பொறுத்துக் கொண்டால் ஊழல் நாட்டை விட்டே ஓடிவிடும் என்றும் தெரிவித்தார்.